மிக எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய 10வது நாடாளுமன்றத்திற்குரிய தேர்தல் நேற்றைய நாள் இடம்பெற்றது. முடிவுகள் எல்லாமே வெளியாகிற போது அவற்றை முக்கியமான விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. எல்லோருக்குமே அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் என்று சொல்லி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சொன்னதைப் போலதான் நிறைய இடங்களிலே அப்படி நடந்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த கார்த்திகை மாதத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் நிறைய பேர் இதை விமர்சிக்கிறார்கள். மக்களுடைய வாக்களிப்பு விகிதம் தொடர்பிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள். எல்லோருமே இந்த விவரங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி 2 நிர்வாக மாவட்டங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே 3 ஆசனங்களை என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் முதற் தடவையாக இந்த நேரடி வெற்றியொன்று அவர்களாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது 3 ஆசனங்கள் என்பது அவர்களை பொறுத்தவரையிலே இந்த முறை தேர்தலில் பெறப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 80,830 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள். 63,237 வாக்குகள். ஆனால் ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைத்திருக்கிறது. அதேபோல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986, அவர்களுக்கும் ஒரு ஆசனம். சுயேட்சை குழு 17, 27,855 வாக்குகள், அவர்களுக்கும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. 16 வாக்குகளாலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்திலே போட்டிருக்கக்கூடிய அவர்களுக்குரிய ஆசனத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்து முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிற போது அவர்கள் பல்வேறுபட்ட ஆசனங்களை தம்வசம் வைத்திருந்தார்கள். பிரிவுகள் இவர்களுக்கு மிக தெளிவான பாடம் ஒன்றை சொல்லியிருக்கிறது. தமிழ் தேசியம் தோற்கவில்லை, இந்த தமிழ் தேசியத்தின் பெயரால் போலிகளை நடத்தியிருக்கூடியவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தளத்திலே பதிவிடுகிறார்கள். அதைவிட அதிகமான வாக்குகளை பெற்றக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரையிலே ஈழமக்கள், அதைவிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 22,513 வாக்குகள், எந்தவித ஆசனமும் கிடையாது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மிக நீண்ட காலமாக நாடாளுமன்றத்திலே தொடர்ச்சியாக பதவி வகித்து வந்திருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்த கூறிய கட்சி 17,730 வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 15,276, தமிழ் மக்கள் கூட்டணி 13,295, ஜனநாயக தேசிய கூட்டணி 12,427. இவைதான் மிக முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய முடிவுகள். இந்த அடிப்படையிலே 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் யார் யார் அவை என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள்லாம் ஆவலாக இருப்பீர்கள். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே அதனுடைய முதன்மை வேட்பாளர், அதே போல அந்த கட்சி சார்பிலே போட்டியிடக்கூடிய வைத்தியர் ஸ்ரீபவானந்தராஜன், இந்த 2 பேருடைய ஆசனங்களும் விருப்பு வாக்கு அடிப்படைகளை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3ஆம் அவரை தேர்வு செய்வதற்கான பரபரப்பான ஒரு களம் இப்போது வாக்கெண்ணுகிற நடவடிக்கைகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விருப்பு வாக்குகள் அதுக்கு அப்பாலே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே நாடாளுமன்ற உறுப்பினராக முன்பாக பதவி வகித்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்கிறார். சுயேட்சை குழு ஒன்று முதலாக வெற்றி பெற்றக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று பதிக்கப்படுகிறது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வெற்றியை தனக்குரியதாக மாற்றியிருக்கிறார் சுயேட்சை குழு 17 சார்பிலே. இவை முக்கியமாக கவனம் செலுத்தப்படக்கூடிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்குரிய முடிவுகளாக இருக்கிற போது ஏனைய பல இடங்களிலே அனுர அலை தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கிற போது இப்போது 10:37 இருக்கக்கூடிய இந்த காலை பொழுதிலே என்பிபி ஒட்டுமொத்தமாக 68,42,223 வாக்குகள், 61.73 மொத்த சதவீதமாக அது இருக்கிறது. அதே போலதான் எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே 19,66,875, 17.74%. ரணில் விக்ரமசிங்கவனுடைய கேஸ் சிலிண்டர் அந்த சின்னத்திலே போட்டிருக்கக்கூடிய புதிய ஜனநாயக முன்னணி 4,93,359 வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 4.45%. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெருவீழ்ச்சியை கண்டிருக்கிறது. 3,50,000 வாக்குகளை மாத்திரம் அவர்கள் பெறக்கூடியதாக இருந்தது. ஏனைய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள் 12.92% பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாவட்டங்கள் தொடர்பிலான முடிவுகளை பார்ப்பதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடிய முக்கியமான பலர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சில பேர் தேர்தலிலே கேட்கிறீர்கள் அப்படி என்ற ஒரு முடிவை எடுத்ததனுடைய அடிப்படையிலே அவர்கள் தப்பி பிழைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் கூட இந்த தேர்தலில் போட்டி போட்டுத்தான் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முன்பாக விவசாய அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த அமரவீர ஹம்பாந்தோட்டையில், அதே மாதிரி தான் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனா, அதே மாதிரி முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார, இவர்கள் காலி மாவட்டத்தில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் எல்லாருமே அங்கே படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ, அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தக்கூடிய நிப்புணர் ரணவக்க, இவர்கள் எல்லோருமே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவனுடைய மகன் தஹாம் ஸ்ரீசேன புலனர்வை
மாவட்டத்திலே மிக மோசமான தோல்வி ஒன்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை தாண்டி முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர், ரமேஷ் பத்ரன, மனுஷ நாணயக்கார, கஞ்சன விஜயசேகர, ரொஷான் ரணசிங்க களுத்துறை மாவட்டம், எஸ்.எம். சந்திரசேன அனுராதபுரம் மாவட்டம், துமிந்த திசாநாயக்க அனுராதபுரம், பவித்ர வன்னியராட்சி ரத்னபுரி, ரஞ்சித் செம்பலாப்பட்டிய கேகாலை, பிரமித்த பண்டார் தென்னகோன் மாத்தளை, ரோஹண திசாநாயக்க மாத்தளை, சசீந்திர ராஜபக்ஷ மொன்றாகலை, நிபுண ரணவக்க மாத்தளை, தகாம் ஸ்ரீசேன புலனர்வை இவர்கள் எல்லோருமே தங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இப்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லப்படக்கூடிய திருவோணமலையை தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டிருக்கிறது. 87,031 வாக்குகளோடு 2 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி 53,058 வாக்குகளோடு ஒரு ஆசனம், இலங்கை தமிழரசு கட்சி 34,168 வாக்குகளோடு ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது. என்டிஎஃப் புதிய ஜனநாயக முன்னணி 38,870 வாக்குகளை பெற்றாலும் கூட அவர்களாலே ஆசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தை இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி கொண்டிருக்கிறது. 3 ஆசனங்கள் அவர்கள் பக்கம் போயிருக்கிறது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய பகுதியில், தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே இன்னும் ஒரு வெற்றி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகள், 3 ஆசனம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனம், 55,498 வாக்குகள். முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, பிள்ளையானுடைய கட்சி, அங்கே 31,256 வாக்குகளை பெற்றுக்கொண்டாலும் அவர்களால் எந்த விதமான ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நிலவரம் இருக்கிறது. வன்னியை பொறுத்தவரையிலே அங்கேயும் அணுறு அலைதான் அடிக்கிறது. வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்கள், 39,894 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி 32,232 வாக்குகள் ஒரு ஆசனம், இலங்கை தமிழரசு கட்சி 29,711 வாக்குகள் ஒரு ஆசனம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 21,102 வாக்குகள் ஒரு ஆசனம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 17,710 வாக்குகள் ஒரு ஆசனம், இலங்கை தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது என்பது அங்கிருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. திகாமடுலை, குறிப்பாக இந்த அம்பாறை மாவட்டம் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பொத்துவில் இருக்கக்கூடிய திகாமடுல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே மிக மோசமான முடிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தியாலே அங்கே தங்களாலே குறிப்பிடளவுக்கூடிய வெற்றி ஒன்றை அவர்களாலே பதிவு செய்ய முடியவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். கொழும்பிலும் பலத்த போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிகமான வேட்பாளர்கள் இறங்கியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக அது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள், கட்சிகள் பெற்றக்கூடிய முடிவுகள், ஆசன விவரங்கள் இப்போதும் கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்டியை பொறுத்தவரையிலே கண்டியையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு காலமும் தேசிய மக்கள் சக்தி கண்டியை கைப்பற்றியது கிடையாது. யாழ்ப்பாணத்தை அவர்கள் கைப்பற்றியது எப்படி ஒரு முக்கியமான விஷயமோ அதே போலதான் கண்டியை கைப்பற்றக்கூடிய விடயம் இப்போது பார்க்கப்படுகிறது. 5,596 வாக்குகள், 9 ஆசனம், ஐக்கிய மக்கள் சக்தி 1,45,939 வாக்குகள், 2 ஆசனம், புதிய ஜனநாயக முன்னணி 50,889 வாக்குகள், ஒரு ஆசனம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 17,762 வாக்குகளை பெற்று எந்தவித ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது முக்கியமான விடயம். சிதறல்கள் வாக்குகளை பிரித்திருக்கிறது. வாக்குகள் பிரிந்தமையால் ஆசனங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. வரலாறு மிகச்சிறந்த பாடம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. முழுமையாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல புதிய முகங்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர 4 புதிய முகங்கள் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு செல்ல போகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே சிவஞானம் ஸ்ரீதரன், அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இந்த 2 பேரையும் தவிர ஏனைய 4 புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்றம் தேவை என்று சொல்லி மக்களிடம் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் பெருவிருட்சமாக மாறி தமிழ் தேசியத்தை சிதைத்து போட்டிருக்கிறது என்றுதான் நிறைய பேர் விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த காலகட்டத்திலே ஆற்றக்கூடிய பணிகள், மக்கள் நம்பிக்கை வைத்து நிறைய விஷயங்களை செய்தார்கள். வாக்குகளை கொடுத்தார்கள், தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்தார்கள். ஆனால் அவையெல்லாம் தோற்று போயிருக்கக்கூடிய விதமாக இந்த வாக்களிப்பு விகிதம் இருக்கிறது. முன்னைய காணொலியிலே சொன்னது போலதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி நிலை ஒன்று மிக பிரதானமாக இந்த வாக்கு வீழ்ச்சி அல்லது இந்த கட்சிகளுடைய தோல்விகளிலே பிரதான செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் மிக மோசமான ஒரு சந்தர்ப்பமாக இதிலிருந்து, இந்த வரலாற்றிலிருந்து கட்சிகளும் அரசியல் தரப்புகளும் பாடங்களை கற்றுக்கொள்ளாத வரை இந்த ஒற்றுமை என்பதும் இந்த இனத்தினுடைய அடுத்த கட்ட பயணம் என்பதும் சாத்தியப்படவே படாது. கட்சிகளாக, வீதிகளாக, ஒவ்வொரு இடங்களாக, பிரிவுகளாக, சுயேட்சைகளாக இருக்கிற போது இலகுவாக வெளியொருவர் அதிலே ராஜ்யம் செய்ய முடியும். நேற்று இந்த வாக்களிப்பு சம்பந்தமான காணொலி போடுகிற போது ஏன் வாக்களிப்பு முக்கியம் என்ற விஷயத்தை பதிவு செய்திருந்தேன். லட்சக்கணக்கானவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலேயே வாக்களிக்காதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். விரும்பிய ஒருவர் வராமல் அல்லது யார் வரக்கூடாது என்று யோசித்தோமோ அவர்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி சமூக வலைதள பக்கமாக நிறைய விமர்சனங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முக்கியமான முடிவுகள் இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வேட்பாளர்கள் வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறார்கள் அந்த விவரங்கள் கிடைக்கப்படுகிற போது கொழும்பு மாவட்டம் அதிக எதிர்பார்ப்புக்கு உள்ளதாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏனைய மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமான விவரங்கள் கிடைக்கப்படுகிற போது உத்தியோகபூர்வமான விவரங்களை கொண்டு வருகிறோம். அதுவரையில் விடைபெறுகிறேன். வணக்கம்.